அனைவருக்கும் வணக்கம். புட்டு வெந்துட்டுருக்குதுங்க. இது புட்டு பாத்திரம். இது பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா எப்போ வேணால் புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் இருந்தால் போதும். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கணும். இந்த இடத்துல தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டுக்கணும். அப்புறம் அரிசி மாவு போடணும். அப்புறம் தேங்காய் பூ போட்டு அரிசி மாவு போட்டுருணுங்க. இதை மூடி வச்சிடணும். இந்த மூடியை மூடி வச்சிட்டோம்னா இந்த வழியாக தான் ஸ்ட்ரீம் வருங்க. 2 இடத்துல 2 ஹோல்ஸ் இருக்குது. இந்த வழியாக ஸ்ட்ரீம் வந்துடும். வீடே மணக்கும், கும்முன்னு மணக்கும். சமையல் ரூமில் பச்சரிசி மாவு வெந்ததுக்கு அதுதான் அர்த்தம். வாரம் ஒரு நாள், வாரம் 2 நாளைக்கு கண்டிப்பாக பச்சரிசி மாவு புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட பழகி கொடுத்துருங்க. இதெல்லாம் ஆவியில் வேக வைக்கிறதுனால ஒரு பயம் இல்லை. தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், அல்லது பழத்தை போட்டு சர்க்கரையை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஒரு புட்டு செஞ்சு வச்சுட்டேன். இப்போ சூடாக இருக்குது. இது நான் சாப்பிட்ணுங்க. இது வேறு தின்பண்டம் எதுவுமே வீட்டில் இல்லை, அதனால் புட்டு செஞ்சு சாப்பிட்றேங்க நான். தேங்க்யூ.